எல்லோருக்கும் வணக்கம். திணைகள் சார்பாக ஒரு விருது வழங்குகிற இந்த விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்த இன்பா இளங்கோ உங்களுக்கெல்லாம் அதில் என்னோடய மனம் நிறைந்த அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய உமேஷுக்கு என்னோடய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட கவிதைகளை அதிகமல்ல, கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். தொடர்ந்து எழுதிட்டு வரக்கூடிய ஒரு இளம் கவிஞர்களே ஒன்று கூடி ஒரு விருதை கொடுக்குறாங்கங்கிறது ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயம். அதுக்காக திணைகள் அமைப்புக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை முறையாக தேர்வு செய்து அறிவித்து அதை ஒரு விழாவாக ஏற்பாடு பண்ணுறதுங்கிறதெல்லாம் இப்போது உள்ள இருக்கக்கூடிய சூழலில் ரொம்ப தனித்து கவனிக்கப்பட வேண்டிய பேச வேண்டிய விஷயமாக இருக்குது. அதோடு இன்பாவினுடைய 2 நூல்களும் இங்கே வெளியிடப்பட்டது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நாவலோட வெளியீட்டு விழாவோ கதையோ கட்டுரைகளோ வெளியீட்டு விழாவுக்கோ என்னை அழைச்சா நான் உடனே சரின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது என்னுடைய சொந்த உலகம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு புதிய இளம் படைப்பாளியாக இருந்தாலும் மூத்த படைப்பாளியாக இருந்தாலும் கதை கட்டுரை அது சார்ந்த உலகமெல்லாம் என்னோடய சொந்த உலகம். கவிதை நான் விரும்புகிற உலகம். நான் கவிதையினுடைய வாசகன்தான், கவிஞன் அல்ல. அதனால் யார் கவிதை தொடர்பான என்னை அழைத்தாலும் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். கலந்துக்கிட மாட்டேன், வரமாட்டேன், அல்லது எனக்கு வேண்டாம். நான் கவிதையை சத்தம் இல்லாமல் என்னோடய அறையில் எனக்கு விருப்பமான நேரத்தில் படிக்கணும்னு விரும்புகிறவர் தான். ஒரு பொது மேடையில் அதை பற்றி பேசுவதற்கான ஆள் இல்லைன்னு நினப்பேன். இந்த விழாவுக்கு என்னை கேட்டபோது இதை நடத்துகிறவர்கள்லேருந்து அழைத்ததுலேருந்து பெறுபவர்லேருந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இளங்கோ அழைத்தார், இன்பாவை எனக்கு தெரியும், உமேஷ்க்கு விருது பெறாங்க. அப்போது இது ஒரு இணக்கமான இடம். அந்த இடத்துல நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை முதல்ல ஒத்துக்கிட்டேன். ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா, ஒரு கதைக்கும் ஒரு கவிதைக்கும் என்ன உறவு இருக்குது? கதைங்கிறது கவிதையினுடைய சகோதரனா? கவிதை தான் உலகத்தில் மூத்தது அப்படின்னா அந்த அக்காவினுடைய சின்ன தம்பி தான் கதையா? ஆனால் கவிதை என்பது ஒரு காலகட்டத்தில் கதையை சேர்த்து வச்சுட்டே இருந்தது. கதை சொல்வது தான் கவிதையினுடைய முக்கியமான வேலை. உலகம் முழுக்க கவிதைகள் கதை சொன்னது. கதையை மட்டும் சொல்லலை, கதை வழியாக பண்பாட்டை சொன்னது, கதை வழியாக ஒரு நிலத்தினுடைய வாழ்க்கையை, அங்கே நடந்த எல்லா வரலாறு உட்பட எல்லாத்தையும் கவிதை சொன்னது. அதே கவிதை தான் நீதி சொல்கிறதுக்கும் பயன்பட்டது. அதே கவிதை தான் மருத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தது. கவிதைங்கிறது ஒரு பொற்கிண்ணம் அப்படின்னு வச்சுட்டா அதில் தான் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சமுதாயம் கவிதை அப்படிங்கக்கூடிய வடிவத்தின் வழியாக தான் தன்னுடைய நீதியை, தத்துவத்தை, அறிவியலை, வானவியலை, கதைகளை எல்லாவற்றும் கொடுத்துருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கவிதை கைவிடத் தொடங்கியது எல்லாவற்றையும். அதில் அது முக்கியமாக கைவிட்டது கதையை கைவிட்டதோடு என்ன அப்படின்னா, கதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நவீன கவிதை முடிவு செய்தது. கதை சொல்கிறது கவிதையினுடைய வேலை இல்லை, கதையற்றதை சொல்வது கவிதையினுடைய வேலை அப்படின்னு. ஆனால் அதிலிருந்து தொடங்கி 50 வருஷத்துக்குள்ளாடி ஒரு மாற்றம் வந்திருக்கு. கதை சொல்வது தான் கவிதையுடைய வேலை அப்படின்னு. இப்போது உமேஷோட கவிதையை படித்தாங்க, இன்பாவோட கவிதையை படித்தாங்க, எல்லாமே கதை. அந்த கதை கவிதையின் வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. கதாபாத்திரங்கள் வர்றாங்க, இடம் வருகிறது, நிலம் வருது, அதன் வழியாக அவர்களோட வாழ்க்கை எல்லாமே சொல்லப்படுது அப்படின்னா கதை சொல்வதை நோக்கி கவிதை திரும்பி இருக்கு அப்படின்னு. கவிதைக்கு ஒரு கவிதையை ஆனா பண்ணான்னு தெரியாது, ஆனால் அதுக்கு ஒரு ரகசிய காதல் இருக்குது. யாரோட அப்படின்னா, கவிதையும் தத்துவமும் தான் காதலர்கள். அவங்க நீண்ட காலமாக ஒன்றாவே தான் சுற்றுவாங்க, ஒன்றாவே தான் இருப்பாங்க, ஒருத்தர் திட்டிக்கிடுவாங்க, ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுவாங்க. கவிதையும் தத்துவமும் காதல் இருக்கு இல்லையா, அது ஒரு வினோதமானது. யார் அறிவாளின்னு சொல்ல முடியாது. தத்துவம் அறிவாளியாக பேசும்போது கவிதை அதை மிஞ்சிற விதமாக பேசும். ஒரு கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்குள்ளே இருக்கும், ரகசிய முத்தங்களை அவங்க கொடுத்துக்கிடுவாங்க. நம்ம காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒன்று, கவிதையினுடைய காதலியாக இருந்த தத்துவம் அறிவியலை காதலிக்க தொடங்கிடுச்சு. அது அறிவியலினுடைய காதலியாக மாறிய உடனே கவிதை என்ன பண்ணுச்சுன்னா, நான் வரலாற்றை காதலிக்க தொடங்குறேன் அப்படின்னு. கவிதை வரலாற்றை காதலிக்கிறதும் தத்துவம் அறிவியலை காதலிக்கிறதுமான ஒரு காலகட்டம் நம்மளோட காலகட்டம். அறிவியலுக்கு ஒரு காலத்திலையும் தத்துவத்தின் மீது ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஈடுபாடு கிடையாதுங்கிறதோட அது எப்போதுமே தத்துவத்தை மட்டம் தட்டக்கூடிய ஒன்று. தத்துவத்தை இடது கையால் கையாளக்கூடியது தான் அறிவியல். நீ இல்லாமலே நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லும்.
ஆனால் நம்ம காலகட்டத்தில் கூட ஒரு சுவாரஸ்யமே, எல்லா அறிவியலும் தத்துவத்தை துணை கொள்ளுகிறது. ஜோடியாக தோளில் கை போட்டுக்கிற மாதிரி எந்த அறிவியல் பேசும்போதும் பக்கத்திலேயே தத்துவத்தை வச்சுக்கிடுது. குறிப்பாக இப்போ ஏஐ எல்லாம் வந்த பின்னாடி ஏஐ பேசுகிறதுல அந்த சொற்களை எல்லாம் நீக்கிட்டிங்கன்னா அது ஒரு பழைய அத்வைதம் தான், பழைய வேதாந்தம் தான். அப்படின்னா தத்துவத்தினுடைய தோல் எதுக்கு இன்றைக்கி அறிவியலுக்கு தேவைப்படுகிறது? பழைய அறிவியல் தான் ஒரு அறிவுத்துறை, சிந்தனையினுடைய வெளிப்பாடு. எல்லா துறைகளை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன அறிவியல் நம்ம காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெல்ல தனக்கு துணையாக தத்துவத்தை கூட வச்சுக்கிடுச்சு. இன்னும் கூட வேணும்னா வரலாறையும் அப்பப்போ ரகசியமாக காதலிக்குது. ஆனால் வரலாற்றுக்கும் கவிதைக்கும் நடந்த இந்த காதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப புதுசு. ஏன்னா வரலாறை கவிதை ஒருபோதும் பெருசாக மதிக்காது. சொல்லப்போனால் வரலாறை மாற்றுவது தான் கவிதையினுடைய வேலை. வரலாற்றை அது கவிதை கையாளுவதை போல வரலாறை வேறு துறைகள் கையாளாது. ஒரு அறிவுத்துறையாக வரலாற்றை ஆய்வு செய்து எழுதுகிறவர்கள் வரலாற்றை தொகுக்க முற்படும் போது வரலாற்றினுடைய இடைவெளிகளை சொல்லி வரலாறை கேலி செய்வது கவிதை தான். பெரும்பாலும் கவிதையில் இடம்பெற்ற வரலாறு என்பது வரலாறு சொல்ல விற்கப்பட்டது, மறைத்தது, தெரிஞ்சிடாமல் ரகசியமாக வைத்து கொண்டதை எல்லாத்தையும் கவிதை தான் உலகிற்கு இதெல்லாம் வரலாறுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு பழைய அகலியை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு வரலாறை அது கவிதை கேலி செய்யுது. நம்முடைய காலம் ரொம்ப ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே எழுதுபவர்களுக்கு ஒரு உலகம் புதுசாக திறந்திருக்கு. குறிப்பாக 2000க்கு அப்புறம் எழுத தொடங்கியவர்கள் எல்லாரும் ஒரு புதிய சவாலை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது கிழக்கு மேற்குன்னு உலகம் பிரிஞ்சிருக்கல. நான் எழுத தொடங்குகிற காலகட்டத்தில் மேற்குலகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. வெஸ்டர்ன் தாட், வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ், வெஸ்டர்ன் ஃபிலாசபி, வெஸ்டர்ன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் சயின்ஸ் எல்லாமே மேற்குலகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. கிழக்கு உலகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆசிய நாடுகள், இதுக்குன்னு ஒரு தத்துவம், இதுக்குன்னு சமயம், இதுக்குன்னு பார்வைகள் இருந்தது. எல்லாமே 2000க்கு அப்புறம் கிடையாது. இன்றைக்கு கிழக்கு மேற்குன்னு 2 உலகம் இல்லை. அதே போல் வலது இடதுன்னு உலகம் துல்லியமாக பிரிந்திருந்தது. இந்த நாடுகள் எல்லாம் இடதுசாரி அரசாங்கங்கள், கம்யூனிஸ்டுகளால் ஆளப்பட்ட அரசாங்கங்கள். இந்த நாடுகள்லாம் முதலாளித்துவ நாடுகள். அப்போ ஒரு ரஷ்யாவும் ஒரு அமெரிக்காவும் 2ம் தனித்தனியான அடையாளங்களோடு இருந்தது. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அடையாளத்தில் பாதி அமெரிக்காட்ட இருக்குது, அமெரிக்காவினுடைய அடையாளங்களில் பாதி ரஷ்யாட்ட இருக்குது. இவர்களில் யார் பூர்ஷ்வா, யார் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது துல்லியமாக தெரிந்த உலகத்தினுடைய சமூக அடையாளம் மாறிடுச்சு. 2 ஸ்பேஸ் இருந்தது, 2 வெளி. ஒன்று தனிநபர்களுடைய அந்தரங்க வெளி அல்லது ஒரு தனிநபர் வெளி, இன்னொன்று பொது வெளின்னு சொல்லக்கூடிய சமூக வெளி. இந்த 2 வெளியும் இல்லாமல் 2000க்கு அப்புறம் ஒரு புதிய வெளி உண்டாயிருக்கு. அது என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஸ்பேஸ். நீங்கள் நிஜ இடத்துல இல்லை, ஆனால் நிஜ இடத்துல சந்திக்கிறீங்க. நீங்கள் நிஜ இடத்துல பேசலை, ஆனால் நிஜமில்லாத ஒரு இடத்துல பேசுகிறீங்க. இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கையாளுவது? அங்கே என்ன நடக்கு? யாரோ ஒருவர் உங்களை ஏதோ ஒரு முகநூல்லையோ இணையத்திலையோ அல்லது நீங்கள் பகிர்ந்த எதையோ ஒன்றை அலட்சியமாக எடுக்கிறார், தூக்கி எறிகிறார், அவமானப்படுத்துகிறார், புறக்கணிக்கிறார். எந்த அவதூறையும் உங்களை ஒரு பொது வெளியில், நிஜமாக இல்லாத ஒரு பொது வெளியில் நிகழ்த்துறார். அப்போ நீங்கள் என்ன எதிர்வினை பண்ணுவீங்க? இப்போ ஒருவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒருவர் மீது எங்கே இருந்தோ ஒரு கண்ணாடி சில்லை வைத்து ஒருத்தர் சூரிய வெளிச்சத்தை உங்கள் கண்ணில் அடிக்கிறார், உங்கள் முகத்தில் அடிக்கிறார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல வெளிச்சத்தை குவைத்து கொள்வீங்க. ஆச்சரியம் என்ன, குவைத்து கொள்வதற்கு வெளிச்சத்துக்கு அதில் ஒரு ரோலும் கிடையாது. ஆனால் உங்கள் முகத்தில் படுகிறதுனாலே நீங்கள் வெளிச்சத்தை தான் குவைச்சிக்கிறீங்க, வெளிச்சத்தை மறைக்கிற பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியை குவைத்து கொள்வீங்க, ஏன்னா அதுதானே இதெல்லாம் செய்யுது அப்படின்னு. ஆனால் வைத்திருப்பவரை, கண்ணாடியை வைத்து இந்த விளையாட்டை விளையாடுகிறவரை குவைச்சிக்கிடவே மாட்டீங்க. ஏன்னா யார் எங்கே இருந்து இந்த விளையாட்டை நிகழ்த்துகிறார்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீதியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பையன் அல்ல அவர். எங்கிருந்தோ ஒரு கண்ணாடி சில்லை ஒரு வெளிச்சத்தின் வைத்து உங்கள் முகத்தில் அடிச்சுட்டே இருக்கார். பொது வெளியில் நடக்கக்கூடியது இன்றைக்கி இதுதான். அந்த விளையாட்டு சிறுவன் யார்? அவன் உண்மையிலே சிறுவன் தானா, அல்லது அவனுக்கு யார் என் முகத்தின் மீது இப்படி ஒரு வெளிச்சத்தை அடிக்கிறதுக்கான உரிமையை கொடுத்தது? அப்போ நம்ம முற்றிலும் ஒரு புதிய உலகத்தில், புதிய வாழ்க்கையில், புதிய சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது புதிய கவிதையை எழுதிட்டு இருக்கிறோமா, புதிய கவிதையை பற்றி பேசுகிறோமா அப்படிங்கிறதா இருக்கு. இப்போது இன்றைக்கி விருது வழங்கின உமேஷோட கவிதைக்கு வருவோம். அவர் 2 உலகங்களை எழுதுகிறார். ஒரு உலகம் அவருடைய வாழ்வியல் உலகம், கிராமம் சார்ந்த.
கிராமத்துடைய அனுபவம் சார்ந்த, அங்கே இருந்த அவரோட குடும்பம், தாத்தா பாட்டி, ஊர், அங்கே இருந்த நிலம், நிலத்தினுடைய நினைவுகளை எல்லாம் எழுதுகிறார். இப்படி எழுதுவது என்பது தமிழினுடைய மரபில் ஒன்று. பெரும்பாலும் தமிழில் கவிஞன் தன்னுடைய நிலத்தை எழுதுவதைத்தான் தன்னுடைய முதன்மையான செயல்பாடாக செய்தான். அந்த மரபு தமிழினுடைய சங்க இலக்கியத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியது. தனிப்பாடல் வரும்போது தான் இந்த மரபிலிருந்து துண்டிக்கப்பட்டது. எந்த நிலத்தினுடைய பாடலையும் எந்த நிலத்தை சேர்ந்தவரும் எழுதுவார். எழுதும்போது ஒரு அடையாளமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த நிலத்துக்குரிய எல்லாமும் இருக்காது. சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த கவிஞன் அவனே தான் விஞ்ஞானி, அவனே தான் தாவரவியலாளர், அவனே தான் மீன் பிடிக்கிறவர், அவரே தான் வேட்டையாடுறவர், அவரே தான் விவசாயி, எல்லாமும் தெரிந்தவர் தான் சங்க இலக்கியத்தில் ஒரு கவிஞர். அவருக்கு தெரியாத பறவைகளோட பெயர் தெரியாது இல்லை, அவருக்கு தெரியாத மீன் இனங்கள் இல்லை, அவருக்கு தெரியாத பறவைகள் எல்லாமும் அவருக்கு தெரியும். துல்லியமாக அதனுடைய இயல்பை எழுதினார். ஆனால் அதை பதிவு செய்வதற்காக எழுதலை. என்னோட ஊரில் இந்தந்த பறவை வருது, எங்கள் ஊரில் என்னென்ன பழங்கள் விளையுது, என்னென்ன மலர்கள் இருக்குங்கிற பட்டியலிடுவதற்காக எழுதலை. அவர் உணர்ச்சிகளை சொல்ல விரும்புகிறார், அனுபவத்தை பேச விரும்புகிறார். தமிழ் சமூகம் தொடர்ந்து ஒரே ஒரு அனுபவத்தை விஸ்தாரமாக பாடிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஒரு ராகம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ராகத்தை விதவிதமாக பாடுகிற ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அது என்னன்னா பிரிவு தான். தமிழ் சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா அது பிரிவை பற்றி தான் தெரியும். பிரிவை உறவுகளிடையில் ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரிவாகவும் தெரியும், காலத்தினுடைய பிரிவாகவும் தெரியும், பிறப்பு இறப்புங்கிற பிரிவாகவும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பிரிவு என்ற அந்த சொல் சிறியதாக இருக்கிறதை தவிர பெரிய மிகப்பெரிய சொல் அது. அந்த சொல்லினுடைய எடையை உண்மையில் நம்ம தாங்க முடியாது. அந்த சொல் ஒருவர் மறைந்த பிறகு அந்த சொல் பெருசாக மாறிடுது. இப்போ பிரியலை, அவர் எப்போவும் பிரிஞ்சிட்டார். அப்போ பிரிவு என்ற ஒரு சொல்லை தமிழ் சமூகம் மாறி 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 பேசிகிட்டே இருக்கு. அதை எப்படியாவது எல்லோருக்கும் உணர்த்திட முடியும்னு சொல்லுது. பிரிவினுடைய மறுபக்கம் இணையிறது, சேர்றது. பிரிவும் இணைவும் தமிழ் சமூகத்தில் எப்பவும் பேசப்பட்டே இருக்கு. இதை சொல்வதற்காக எதையெல்லாம் காட்ட முடியுமோ எல்லாவற்றையும் தமிழ் கவிஞன் காட்டுறான். அவன் ஒரு மலரை சொன்னாலும், அல்லது ஒரு பாதையை சொன்னாலும், நட்சத்திரத்தை சொன்னாலும், நிலவை சொன்னாலும், அவன் சொல்ல விரும்பியது அது அல்ல, அவன் சொல்ல விரும்பியது வேறு. இவருடைய கவிதையிலையும் இப்படி தான் இருக்குது. அவர் ஊரை சொல்கிறார், அது அனுபவம் அவருக்கு இருக்குது, அது அவர் அங்கே பிறந்து வளர்ந்தவருங்கிறதுனால அதை சொல்லும்போது துல்லியமாக சொல்ல முடியும். அதை சொல்வது அவருடைய வேலை இல்லை. ஏன்னா அதை சொல்வதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பதிவேடு போதும், அந்த ஊரினுடைய ஒரு தகவலை தேடிக்கக்கூடிய ஒருவர் போதும். ஒரு கவிஞர் அதை ஏன் சொல்ல முற்படுறாருன்னா, அவர் சொல்ல முற்படுவது இந்த வாழ்க்கை ஏன் இன்றைக்கு இல்லை, இந்த வாழ்க்கை ஏன் பொது வெளியில் அங்கீகரிக்கப்படவில்லை, இந்த வாழ்க்கை ஏன் உங்களுக்கு முக்கியமானதாக இல்லை. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் வாழ்க்கையை பற்றிய எல்லா மதிப்பீடுகளும் நகரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது, நகரவாசியால் முடிவு செய்யப்படுகிறது. நகரவாசியினுடைய விருப்பத்திற்காகவே எல்லோரும் இணைந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தான் ஒரு கவிதையினுடையது. நான் ஒரு கிராமவாசி, என் நிலத்தில் எனக்கு விருப்பமான உணவை எனக்கு விருப்பமான முறையில் எனக்கு விருப்பமான பொழுதுகளில் உண்ணவும் பயிரிடவும் வளர்க்கவும் நேசிக்கவும் எனக்கு உரிமை உண்டுன்னு தான் சொல்ல விரும்புகிறார். அதை சொல்வதற்கு இதையெல்லாம் சொல்கிறார். அவர் கவிதையினுடைய இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகம் என்ன அப்படின்னா, அவர் படித்த, அவருக்கு விருப்பமான, அவர் கற்றறிந்த, அவருடைய வாசிப்பில் வழியான உலகம். இந்த ரெண்டு உலகமும் அவருடைய கவிதையில் தொடர்ந்து வருது. அவர் வாசிப்பின் வழியாக அறிந்து கொண்ட கவிஞர்கள், வெளி உலகம், வெளிநாடு, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அவருக்கு பிடித்தது பிடிக்காதது எல்லாவற்றையும் எழுதுகிறார். அவரோட ஒரு கவிதையினோட ஒரு வரியை நான் படித்தேன், மனதில் நிற்கக்கூடியது. இப்போ படிக்கலை, எப்போ படித்தேன். ஆற்றினுடைய விதை தான் கூழாங்கல் அப்படின்னு ஒரு வரியை எழுதியிருக்கிறார். நான் முதலாக ஒரு கூழாங்கல்லை பற்றிய ஒரு புதிய வரியை பார்த்தேன். கூழாங்கல் நிறைய விதங்களில் கவிதையில் இடம்பெற்றிருக்கு. பெரும்பாலும் கூழாங்கல்லே ஒரு கண்ணாக சொல்கிறது இயல்பு. அது ஒரு ஒற்றை கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய திண்மையும் அதனுடைய மிருதுவும் அதுக்கு குளிர்ச்சியும் பற்றி நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஒரே நடையிலே கூட எழுதியிருக்கோம். முதலாக அது ஒரு ஆற்றினுடைய விதை அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையினுடைய அடுத்த வரி வரும், அதற்கு நீரால் ஆன இலைகள் உண்டு அப்படின்னு.
ஒரு கூழாங்கல்லுக்குள்ளாடி நீரால் ஆன இலைகள் இருக்குது. அது ஒரு ஆற்றின் விதை அப்படிங்கிறது கவிஞனால் தான் சொல்லப்பட முடியும். அப்படி சொல்வதே ஒரு கவிஞனுக்கு போதுமானது. ஒரு முழு ஊரை, முழு ஊரினுடைய வாழ்க்கை முழுவதும் சொல்லணும்னு இல்லை. அறிந்த ஒன்றை அறியாத ஒன்றாக ஆக்குவது கவிதையினுடைய முக்கியமான வேலை. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நாணயத்தை நான் இப்போ ஒரு குளத்தில் தூக்கி வீசி எறிகிறேன்னு வைங்களேன். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணீரின் மீது பட்டு ஒரு தாவு தாவி தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடும். இப்போது நாணயம் முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, பறக்கத் தொடங்குகிறது. இதுவரை இல்லாமல் ஒரு நாணயம் என் கையிலிருந்து பறக்கிற பொருளாக மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது சென்று சேர தேவையில்லாத ஒரு இடத்தில் போய் சென்று சேருது. இந்த பயன்பாட்டு உலகத்திலிருந்து ஒரு நாணயத்தை நான் விடுவிக்கிறேன். இனி உனக்கு இந்த பயன்பாட்டு உலகத்தில் வேலை கிடையாது, நீ போ அப்படின்னு அதை ஒரு இயற்கையிடம் அனுப்பி வைக்கிறேன். அந்த நாணயம் தண்ணிக்கடியில் போயிடுச்சு. போக ஆரம்பித்த உடனே அது இழந்தது தன்னுடைய மதிப்பைத்தான். இதுவரை அது ஒரு குறிப்பிட்ட பணம்ங்கிற மதிப்பை இருந்தது இல்லையா, நான் வீசி எறிந்த உடனே அது ஒரு ஓட்டு சில்லாக மாறிடுச்சு. அது தன்னோட மதிப்பை இழந்துருச்சு. தண்ணீருக்குள்ளே விழுந்த உடனே அந்த நாணயம் என்ன செய்யுது அப்படின்னா, எங்கோ போய் ஒரு அடியாழத்தில் எல்லா ரகசியங்களில் ஒன்றா போய் அந்த நாணயமும் சேர்ந்துருச்சு. ஒரு குட்டி மீன் அதை கடிக்க போகுது, அது தின்ன முடியாத பொருளாக மாறிடுது. அப்போது ஒரு அறிந்த உலகத்தினுடைய ஒரு நாணயத்தை நீங்கள் இன்னொன்றாக வீசி எறிந்து அதை தின்ன முடியாத ஒரு பொருளாக மாற்றுவதற்கில்ல, அதுதான் கவிதை. ஒரு கவிதை உண்மையில் எதேனும் செய்கிறது அப்படின்னா, உலகில் என்னெல்லாம் மதிப்பு மிக்க பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி இப்படி தூக்கி எறிஞ்சிருது. எங்கே தூக்கி எறிகிறது? இயற்கை நிலையை தூக்கி எறிஞ்சிருது. தூக்கி எறிந்த உடனே என்ன செய்யுது? உலகத்துக்கு தான்ப்பா அது பணம், உலகத்துக்கு தான் அது செலவாணி, ஆனால் ஒரு விளையாடுகிற பொருள் தான் அது அப்படின்னு சொல்லுது. ஒருபோதும் பணத்தை நீங்கள் அப்படி ஒரு விளையாட்டு பொருளாக இந்த வாழ்க்கையில் நினைக்க மாட்டீங்க. நம் காலத்தில் ஏதேனும் ஒன்றோட சத்தம் அதிகமாக கேட்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அது பணத்தின் சிரிப்பு தான் அதிகமாக கேட்டே இருக்குது. ஒரு சாலை அல்ல, சாலையில் செல்கிற பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் பணத்தினுடைய சிரிப்பை தான் நமக்கு கேட்குது. 2 கோடி ரூபா அப்படின்னு ஒரு கார் சிரிச்சுக்கிட்டே போகுது. ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய உடை, அவர் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன், அவர்கள் பயன்படுத்துகிற பொருள், அவர்களுடைய வீடு, எங்கு பார்த்தாலும் பணத்தினுடைய சிரிப்பு உரத்து கேட்குற ஒரு காலத்தில் கவிதை மட்டும் ஒரு நாணயத்தை எடுத்து, நீ செல்லா காசு பிரதர் அப்படின்னு சொல்லி அழகாக தூக்கி ஒரு குளத்தில் எரிஞ்சிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கு. அப்படின்னா ஏன் உலகுக்கு கவிதை வேணும் அப்படின்னா, இந்த தைரியத்தை உலகம் வேறு எங்கும் பெற முடியாது. இயற்கையை கண்டு மனிதன் பயந்தான். பயந்ததோடு இயற்கை தன்னை காவு வாங்கிடும் அப்படின்னு நினைத்தான், வாங்கியது. ஏன்னா இந்த உலகில் இயற்கை இவ்வளவு மிருதுவானது அல்ல. இயற்கையைப் போல குரூரமான, வன்முறை கொண்ட, சமாளிக்க முடியாத, எழுதிக்க முடியாத ஒன்று கிடையவே கிடையாது. அவ்வளோ வைல்டு, குரூயல், ஸ்ட்ராங். ஆனால் இயற்கையை மிருதுவாக்கியது எது? கலைகள் தான். ஓவியம் இல்லாவிட்டால், கவிதை இல்லாவிட்டால் இயற்கையை ஒருத்தருக்கும் பிடிச்சிருக்காது. ஒருத்தராலையும் ஒரு இயற்கையை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஓவியமும் கலைகளும் இசையும் கவிதையும் என்ன செய்ததுன்னா, மெதுவாக இயற்கையை ஒரு தின்பண்டம் போல் அவ்வளோ ருசியாக மாற்றிடுச்சு, மிருதுவாக்கிடுச்சு. நீங்கள் ஒரு ஓவியத்தில், அதுலேயும் மொனேனுடைய ஓவியத்திலேயோ அல்லது வேறு புகழ்பெற்ற ஏதேனும் ஓவியத்திலேயோ இயற்கையை பார்க்கும்போது அது தரக்கூடிய மிருது இருக்கு இல்லையா, அது நிஜத்தில் கிடையாது. ஏன்னா இயற்கை இஸ் அ மெர்சிலெஸ், அதுக்கு கருணை இல்லாத ஒன்று. இயற்கையிடம் ஒரு மலர் மலர்வதும் மலர் உதுவதும் ஒன்று தான். ஒரு செடிக்கு மலர் மலர்வதால் சந்தோஷம் அடையும், மலர் உதுவதால் வருத்தப்படும்லாம் படாது. இயற்கையில் அதுக்கு மெமரி கிடையாது, அதுக்கு நோ ஹிஸ்ட்ரி, வரலாறு என்று ஒன்று இயற்கைக்கு கிடையாது. அப்படின்னா இயற்கையை உலகம் கையாளுகிற பொருளாக, புரிந்து கொள்ளுகிற பொருளாக, நேசிக்கிற பொருளாக மாற்றியது தான் கலையினுடைய பெரிய விஷயம். இந்த கலை இல்லாவிட்டால், கவிதை இல்லாவிட்டால், இப்படிலாம் நீங்கள் சங்க இலக்கியம் வழியாக பார்த்த நிலத்தையெல்லாம் நேசிப்பீங்களா என்ன? உங்களை கொண்டு போய் பாலையில் விட்டால் ஒரு நாள் வாழ முடியாது. ஆனால் கவிதை பாலை கொண்டாடுகிறது. பாலையினுடைய வெக்கையை, பாலையில் இருக்கக்கூடிய பாலை நிலத்து மனிதர்களை, பாலை நிலத்தினுடைய தெய்வத்தை கொண்டாடுகிறது. அப்படின்னா நல்லா தெரியுது, கவிதை ஒரு மாயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு வடிவம்.
கவிதை ஒரு வினோதமான ஒன்று. என்னென்னா, சொற்களை கொண்டு சொல்லால் கையாள முடியாத எல்லாவற்றையும் கையாள பார்க்கிறது. இன்னொன்று, சொல்லுக்குள்ள அடங்காத விஷயங்களை எல்லாம் சொல் வழியாகவே வெளிப்படுத்திட முடியுமான்னு பார்க்குது. உண்மையில் கவிதைக்கு ஏதேனும் ஒரு வசீகரம் இருக்குன்னா அதனுடைய மர்மம் தான். ஒரு நவீன கவிதை மெல்ல அந்த மர்மத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஆக்கியதோடு அது என்ன ஆயிடுச்சுன்னா, சூத்திரத்தை போல செய்முறைகளால் கவிதையை உருவாக்கிட முடியும்னு தோணுச்சு. சூத்திரம் பெரும்பாலும் மாறவே மாறாது. அதை போல் கவிதைக்கான சில சூத்திரங்களை உருவாக்கி வந்துடுச்சு. கவிதையினுடைய அடிப்படையில் ஒரு அறிவு செயல்பாடு இருந்தாலும் கவிதையே ஒரு அறிவு செயல்பாடை முதன்மைப்படுத்திய வடிவம் அல்ல. ஒரு கவிதை உங்கள் மனதிலிருந்து தான் பெரும்பாலும் பிறக்கிறது, மனதில் தான் சேருகிறது, நினைவில் அல்ல. உங்கள் நினைவில் கவிதை பிரதிபலிக்கிறது. உங்கள் மனம் ஏன் கவிதையை நாடுகிறது, கவிதையை விரும்புகிறது? அது எழுதுகிறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், அல்லது சந்தர்ப்பத்தில் எல்லாம் நினைவு கொள்வதாக இருக்கலாம். எதற்கெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, கவிதை ஒன்று தான் உலகை கையாளுவதற்கான எளிய வழிகளை கற்றுத்தருகிறது. உங்கள் பார்த்த பயன்பாடு கருதிய எல்லாவற்றையும் கவிதை வேறு விதத்தில் கையாள உங்களுக்கு உதவி செய்கிறது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், உலகம் காலத்தால் உருவானது தான் உலகம். எல்லாம் உங்கள் தாத்தா, அப்பா, நீங்கள், நான், நாளைக்கு என் வரப்போகிற பேரன், பேத்தி எல்லாமும் காலத்தினுடைய அடையாளம்தான். இங்கே இருக்கிற நாற்காலியிலேருந்து இதற்கு இந்த கட்டிடம் இதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இடத்துலேருந்து எல்லாமும் காலத்தினுடைய அடையாளம்தான். காலத்தை ஒரு கவிஞன் எவ்வாறு உணர்கிறான் அப்படிங்கிறது தான் கவிதையில் ஒருவருக்கு இருக்கிற முதன்மையான செயல்பாடு. ஏதேனும் ஒரு கவிஞனுக்கு அவசியமான செயல்பாடு இருக்கா அப்படின்னா, அவர் காலத்தை எவ்வாறு உணர்கிறார். அது ஒரு வரலாற்றை காலம்னு சொல்லலாம், தனி உணர்ச்சிகளை சொல்லலாம், குடும்ப வரலாறை சொல்லலாம். ஆனால் காலத்தை அவர் எவ்வாறு உணர்கிறார். 3 வகையான காலம் இருக்குது. ஒன்று இயற்கையினுடைய காலம். இயற்கையினுடைய காலத்தில் ஒரு மரம் பூப்பதற்கும் உதிர்வதற்கும் அது வளர்வதற்கும் எவ்வளவு நாட்களை எடுத்துக்கொள்ளும், எப்போ பூக்கும், எவ்வளவு பூக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த ஒரு மரத்தை பற்றியும் கூட 100% துல்லியமான உண்மைகள் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் பூக்கவே பூக்காது, மிச்சம் எல்லாம் பூத்திருக்கும். ஒரு மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் காய்த்திருக்கும், இந்த மரம் காய்க்கவே கேட்காது. அப்போ இயற்கையில் ஒரு வகையான கால ஓட்டம் இருக்குது. அந்த கால ஓட்டத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியுமே தவிர, அந்த கால ஓட்டம் எத்தகையது, எதனால் உருவானது, எந்த அடுக்கில் செல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு காலம் இருக்குது, அது விலங்குகளினுடைய காலம். அது பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம். அது துண்டிக்கப்படாத ஒரு நீண்ட காலத்தை கொண்டிருக்கு. அந்த காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எந்த பறவைக்கும் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கிடையாது. அது விடுமுறை நாளுக்காக ஒரு பறவை இருக்கிறதுன்னு இல்லை. அது இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள், துக்கமான நாளும் கிடையாது. அது கால உணர்வு அற்றதாக இருக்குது. பசியால், காமத்தால் கால உணர்வு கொள்ளுகிறது. பசிக்கிற நேரம் மட்டும்தான் அதுக்கு பகல், உறங்குகிற நேரம் மட்டும்தான் அதுக்கு இரவு. மனிதன் மட்டும்தான் காலண்டர் வழியாக காலத்தை கையாள தெரிந்தவன். மனிதனுக்கு மட்டும்தான் காலம் என்பது பகுக்கப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காலண்டர் இருக்குது, கடிகாரம் இருக்குது. காலத்தை மனிதன் அறியும் வரைக்கும் துல்லியமான உபகரணங்களை கொண்டு அவன் காலத்தை அறிந்தான். ஆனால் இந்த கால கணக்கு எதுவுமே கலை இலக்கியங்களில் செல்லுபடியாகாது. கலை இலக்கியங்களில் ஒருவன் காலத்தை அறியும் போது தன் உடலை கொண்டு தன்னை தானே ஒரு காலத்தினுடைய பிரதிநிதியாக்கி கொண்டு அவன் காலத்தை உள்வாங்குகிறான். பெரும்பாலும் நான் ஒரு கவிதையிடமிருந்து அந்த கவிஞன் காலத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறான், காலத்தை எப்படி கலைத்து போடுகிறான், எந்தெந்த எதிர்நிலைகளை பக்கத்தில் வைக்கிறாங்கிறத தான் பார்க்குறேன். அப்படி பார்த்தா நம்ம காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒன்று, காலம் என்ற ஒரு உணர்வே பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை. அவர்கள் காலங்கிறத இப்படி திரும்பி கடிகாரத்தை பார்த்து 12:20 சார், 1:10 சார்னு சொல்கிறாங்க. இது காலம் இல்லை பிரதர், உங்கள் கடிகாரம் காட்டுகிற காலம். நான் தொலைபேசியில் அமெரிக்கா காலேஜ்னா அவன் இரவு 10 மணின்னு சொல்லுவான். அப்போது காலம் வெறும் நுகர் பொருளாக, கணக்காக மட்டும் மிஞ்சின ஒரு காலகட்டத்தில் கவிஞர்களுக்கு அடிப்படையாக இருந்த வெளி பற்றி, காலம் பற்றி, வாழ்வினுடைய தொடர்ச்சியின்மை பற்றி, நித்தியமானது, அழிவுக்குட்பட்டது, இந்த மாதிரி அடிப்படைகளை பற்றி பேசுவதற்கான இடம் குறைஞ்சிருச்சு. பேசுவதை பதிலாக என்ன பண்ணுகிறதுனா, கவிதை மிமிக்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றை போல ஒன்றை செய்கிற பணியை செய்ய தொடங்கிடுச்சு. ஏன் இவ்வளவு கவிதைகள் ஒரு மொழியில் எழுதப்படுது அப்படின்னா, அது பெரும்பாலும் ஒன்றை போல ஒன்று செய்கிறது. இவர் ஒன்று எழுதியிருக்கார், இவரை போல அவர், அவர் ஒன்று எழுதியிருக்கார், அவரை போல அவர்.
அதுக்குன்னு ஒரு சொந்த குரல் கிடையாது. அது எல்லாம் சேர்ந்து ஒன்றை ஒன்று நகல் எடுத்துகிட்டே இருக்குது. ஒரு ஒரிஜினல்ல இருந்து தானே நகல் எடுக்க முடியும். ஆனால் நம் காலகட்டத்திலுடைய வேடிக்கை நகல்லேருந்து தான் நகல் எடுக்க முடியும். நம் காலத்தில் நகல்கள் ஆயிரக்கணக்கான நகல்களை உருவாக்கியது கவிதையில் தான் நடந்திருக்கு. அதனால் தான் கவிதை தன்னுடைய அந்த பொன்னாலான அந்த மதிப்பை இழந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் கவிஞர்கள் தொடர்ந்து ஏன் எழுதிட்டே இருக்கிறாங்க, அல்லது இந்த உலகத்தை ஏன் திரும்ப உயிரோடு வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒவ்வொரு கவிஞருக்கும் சொல்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தனியான மொழியும் தனியான தேவையும் தனியான வெளிப்பாட்டு முறையும் இருக்குது. அதனால தான் அவர் அப்படி எழுதுகிறார். இவருடைய கவிதையில் ஃப்ராய்டு வரார். எனக்கு அதை படிக்கும்போது வேடிக்கையாக இருந்துச்சு. தமிழ் உரைநடையில் ஃப்ராய்டுக்கு இடமே கிடையாது. உலகம் முழுக்கமே ப்ரோஸில் ஃப்ராய்டுக்கு ஒரு இடமும் கிடையாது. கிரிட்டிக்ஸ் தான் முதல்ல பயந்தாங்க ஃப்ராய்டை பார்த்து. மருத்துவ உலகம் பயந்தது. அறிவியல் உலகம் என்ன இருந்தது. தமிழ் கவிதைக்குள்ளாடி ஃப்ராய்டு வந்திருக்கார். ரிவர் கவிதையில் இருக்கார், வெயில் கவிதையில் இருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ராய்டை ஏன் இவங்க கூட்டிகிட்டு வராங்க தமிழ் கவிதைக்குள்ளாடி? ஃப்ராய்டுக்கு என்ன தமிழ் கவிதையோட பேசுகிறதுக்கு இருக்கு? இவன் தாத்தாலாம் நம்மகிட்ட இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் ஃப்ராய்டு இல்லை, அவர் ஒரு அடையாளம். உளவியல் சார்ந்த சிகிச்சை, உளவியல் சார்ந்த சிக்கல், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அதனோட ஒரு பிரதிநிதியாக ஃப்ராய்டு இருக்கார். உரைநடை இந்த ஃப்ராய்டு அல்ல, அவரோட எல்லாவற்றையுமே கதாபாத்திரங்கள் வழியாகவே எழுதி பார்த்து, கதாபாத்திரங்கள் வழியாகவே அதுக்கான தீர்வுகளை, அதுக்கான மாற்றுகளை சொல்லி பார்த்துருக்கு. உண்மையில் இவருக்கு பதிலாக ஒருவர் வரணும்னு நான் விரும்புவேன். அவர் யூங், கார்ல் யூங். அவர்தான் உண்மையில் கவிதைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய, கவிஞர்களால் நிஜமாக நேசிக்கப்பட வேண்டிய ஒருத்தர். ஃப்ராய்டு இல்லை. ஃப்ராய்டு மோர் கிளினிக்கல், யூங் மோர் பொய்டிக். ஆனால் யூங்கோட இடத்த ஃப்ராய்டு எடுத்துக்கிறார். அவரெல்லாம் படிக்கவும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த வகையில் இருவேறு உலகங்களை ஒருவர் எழுதி பார்க்கிறார். அந்த உலகங்களுக்கு இடையில் சஞ்சரிக்கிறார். அந்த உலகங்களை கைப்பற்றுகிறார் அல்லது கைவிடுகிறார். ரெண்டுமே அவரோட கவிதையில் தொடர்ந்து நடக்குது. அவர் தொடர்ந்து எழுதுகிற போது அவருடைய வடிவம் இன்னும் சீர்கொள்ளும், இன்னும் கூட குறைவாக, இன்னும் கூட அடர்த்தியான வரிகளே அவர் எழுதுவார் நான் நம்புகிறேன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இன்பாவனுடைய கவிதை, அவங்க புத்தகத்தை நான் முன்னாடியே படித்தேன். எனக்கு போன வாரமே அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாங்க, படித்தேன். அந்த 2 புத்தகங்களையுமே படித்தேன். அவங்க கவிதைகளையும் எனக்கு பிடித்திருந்தது, அவங்களுடைய கட்டுரை தொகுப்பையும் பிடித்திருந்தது. ஏன் கட்டுரை தொகுப்பு ரொம்ப பிடித்திருந்ததுன்னா, ஒரு கவிஞர் தான் யாருன்னு சொல்லணும். நான் யாரை படிக்கிறேன், எதுக்காக படிக்கிறேன், யாரெல்லாம் என்னுடைய ஆதர்சங்கள், அவர்கள் எதனால் எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு தன்னுடைய சொந்த ஆதர்சங்களுடைய பட்டியலை ஒரு கவிஞர் வெளிப்படுத்தணும். அப்போ தான் நான் அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். இசையில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா முதல்ல கேட்குற கேள்வியை யார்கிட்ட படித்தீங்க, உங்களோட பாணி என்ன, நீங்கள் எந்த மரபில் வரக்கூடிய ஆளுன்னு கேட்பாங்க. அப்படி கவிதை இவர் தன்னுடைய பரந்துபட்ட வாசிப்பின் வழியாக நிறைய கவிஞர்களே சொல்லியிருக்காரு. ரொம்ப பழைய கவிஞர்களும் இருக்காங்க, இப்போ எழுதுகிற கவிஞர்களும் இருக்காங்க. அந்த கவிஞர்கள் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி அவர்களோட தான் ஏன் தனக்கு அவர்களோட நெருக்கம் இருக்குங்கிறதையும் எழுதியிருக்கார். அப்படி ஒரு தொகுப்பு கட்டாயம் தேவைங்கிற முறையில் முதல்ல அதுக்கு இன்பாவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு புக்கை ஒருத்தர் எழுதுறதுங்கிறது ஒரு முன்னாடியான செயல். அதில் எம்எல்ஏ டிக்கன்சனை பற்றி எழுதியிருக்கார். நான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயே எம்எல்ஏ டிக்கன்சனை ரொம்ப விரும்பி படித்தேன். ஜான் டன்னை படித்தேன், அவங்கள பற்றி எழுதியிருக்கிறாரு. லீ சாங் சோவுன்னு ஒரு சைனீஸ் போய்ட் இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதியிருக்கார். இவங்களையெல்லாம் நான் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயே படித்திருக்கிறேன். எமிலி டிக்கன்சன் ஒரு வித்தியாசமான கவிஞர். என்ன அப்படின்னா, அவர் தான் எழுதின கவிதைகளை எதையும் வெளியிட்டு புகழடையணும்னு விரும்பாத ஒருவர். பொதுவாக ஒரு கவிஞருக்கு அங்கீகாரம் தான் எல்லாவற்றையும் தருகிறதுனா, அங்கீகாரம் தான் எதையும் தராது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கீகாரம் என்பது உங்களை அல்ல, உங்களை சுற்றி ஒன்றை உருவாக்கக்கூடியதற்கு. நிஜமான உரையாடல்கள், நிஜமான அங்கீகாரம் என்பது ஒரு கவிஞரிடமிருந்து இன்னொருவருக்கு கிடைக்கும், கண்டுபிடிப்பாங்க. பொது வெளியல்ல. அவங்க விரும்பவே இல்லை. 1000 சொச்சம் கவிதைகளை அவங்க எழுதிட்டு தன் வாழ்நாளில் அத்தனையும் வெளியிடவே இல்லை. யாருக்கும் எதையும் ஷேர் பண்ணிக்கிடல, எந்த பத்திரிகையும் கொடுக்கல, இறந்து போயிட்டாங்க. அவங்க கவிதையை எழுதி என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, அவங்க தலைமுடிக்குள்ளே சுருட்டி வச்சுக்கிடுவாங்க. தன்னோட அங்கியில் மேலே இருக்கக்கூடிய அங்கியில் சமைக்கும் போது சைடில் போட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கவிதை எழுதுறது அப்படிங்கிறது அவங்களோட எல்லா செயல்களோடையும் இருக்கக்கூடிய ஒரு செயல் தானே தவிர பிரத்யேகமான செயல் இல்லை. இப்போ ஒரு கவிதை எழுத போகிறோன்னா நம்ம ஒரு ரூமில் போய் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து அதுக்கு ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் கிடையாது. சமைச்சிட்ருக்கும் போதே ஒரு துண்டு காகிதம் கிடச்சுன்னா அதில் ஒரு 2 வரி எழுதிடுறாங்க. அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, எம்எல்ஏ டிக்கன்சனோட கவிதை. என்ன அப்படின்னா,
இருட்டில் சிலந்தி வலை பின்னுகிறது வெண்ணிறமாக அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கவிதை வரி. என்ன அப்படின்னா, எல்லா பொயட்டுமே இருட்டில் வலை பின்னுகிறவர்கள் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு வெண்ணிறமான வலையை பின்னிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இருட்டில் நீங்கள் ஒரு வலை பின்னுகிறவராக இருக்கணுங்கும் போது உலகம் உங்களுக்கு எதுக்கு? உலகத்தினுடைய அங்கீகாரம் எதுக்கு? அப்புறம் நீங்கள் பின்னுகிற வலை என்பது சிலந்திக்கு பாதுகாப்பு தருவதற்கான வலை அல்ல, அது ஒரு பொறி. அது உண்மையில் அதில் மாட்டிக்கிட்ட போகிற எதையோ ஒன்று இருக்குது. மெல்லிய ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி அதில் எதையாவது ஒன்றை அதுக்குள்ளே அடிக்கொண்டு வந்துட முடியும். சிலந்தியினுடைய வலை அறுபடும் போது சிலந்தி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாக பதட்டம் அடைந்துடும். உடனடியாக திரும்ப மேலே ஏறவும் கீழே ஏறவும் பார்க்கும். கீழே விழுந்துருச்சுன்னா அது ஓடுற வேகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ வேகமானது தான் இவ்வளோ அமைதியாக இருந்ததான்னு தெரியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு எமிலி டிக்கன்சன் ஒரு மொழிக்கு அறிமுகமாகும் போது அந்த மொழிக்கு முதன்மையாக என்ன செய்கிறாருன்னா, கவிதைங்கிற செயல்பாடை பற்றிய புனித பிம்பங்களை இல்லாமல் பண்ணுறாங்க. இன்னொன்று, கவிதையை அன்றாட செயலாக மாற்றுவதோடு வேலை செய்து கொண்டே இருக்கும்போது, குறிப்பாக சமையல் செய்து கொண்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் மேலே அது அடுத்தவர்களுக்காக செய்கிற சமையலாக இல்லாமல் போய் உங்களோட விருப்பத்தினுடைய வடிவமாக மாறும்போது அவர்களே அதை தன்னை பாராட்டிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. திடீர்னு சமையல் கட்டிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பொருளை, ஒரு முந்திரியை எடுத்து, ஒரு கற்கண்டை எடுத்து, ஒரு வெள்ளத்துண்டை எடுத்து அவர்களே அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திக்கிடுவாங்க. அவ்வளோதான் போயிட்ரி. அதுதான் ரியல். அது உங்களை நீங்களே மகிழ்ச்சிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சிறு வடிவமாக எமிலி டிக்கன்சன்ட்ட கவிதை இருக்குது. லீ சாங் சோவோட கவிதையை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னா, அவங்க பெரிய படித்த குடும்பத்திலேருந்து உருவாகி கவிஞராக வரவே கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு எப்படி கவிதை எழுத முடியும்? பொண்ணு எப்படி கவிஞராக இருக்க முடியும்? ஒரு பொண்ணால் எப்படி கவிதை எழுத முடியும்? ஆனால் அவங்க எழுதணுங்கிற ஒரே காரணத்துக்காக இருந்து எழுதுகிறாங்க. அவங்க கவிதையை எங்கிருந்து உருவாக்கி கொண்டார்கள்ங்கிறத இந்த கட்டுரையில் இவங்க நல்லா எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கற்களிடம் இருந்து தான் கவிஞன் பிறக்கிறான்னு சொல்கிறாங்க. கற்களை உலகம் கையாளுகிற பொருளாக, ஒரு உலகினுடைய முதல் ஆயுதமாக, முதல் பூட்டாக, பழமையான பொருளாக கையாளுகிற போது கல்லை ஒரு வடிவமாக, கல்லை ஒரு பழைய பொருளாக, கல்லை நேசிக்கவும் அவிழ்க்கவும் திறக்கவும் பார்க்கக்கூடிய ஒன்றாக ஒருவர் பார்க்க தொடங்குகிறார். அப்படிப்பட்ட இடத்துல தான் அவங்க வராங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க எழுதின கவிதைகள், அவங்க கவிதையில் இடம்பெற்றக்கூடியது அவர்களுடைய சொந்த வாழ்க்கைன்னு இருக்கும்போது, எங்கோ ஒரு சீன மொழியில் ஒரு 1000-2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இன்றைக்கு கவிதை எழுத வருகிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் வேறே இல்லை. அந்த அம்மா சந்தித்த சகல பிரச்சனைகளையும் இன்றைக்கி சென்னையில் யாரோ ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ காலம் எவ்வளோ விஷயங்களை அனுமதித்திருக்கிறது. ஆனால் கவிதை எழுத வரக்கூடிய பெண்களை ஏன் காலம் இன்னும் அதே லீ சாங் சோ காலத்திலே வச்சிட்ருக்கு அப்படின்னா, கவிதை உங்களை விடுவித்திரும், சுதந்திர உணர்வை அளித்திரும், எதையும் சாராமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுத்தந்துருங்கிற பயம் இருக்குது. அது சமூகத்திடம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் கவிதையில் எளிய காதல் கவிதைகளை எழுதுவதற்கு கூட ஒரு சமூகம் பெண்களை அனுமதிக்கும். அறிவார்ந்த ஆழமான மெய் தேடலை முதன்மையாக படுத்திய கவிதைகளை வைக்காது. வச்சா அவங்கள துறவியர் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு அவ்வை துறவியாக நீதி சொல்கிறவளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவை எமிலி டிக்கன்சனாக தான் இருப்பார். ஆனால் எமிலி டிக்கன்சனை மாறி இருக்கக்கூடியவர் தான் நமக்கு அவ்வையாக மாறுகிறார். அப்போது நமக்கு நன்றாக தெரிகிறது நம்ம வாழ்க்கையில் இவர்களுக்கான இடம் என்னங்கிறத அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட கவிதை தொகுப்பினுடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு அவகாடாவாக இருப்பது அப்படின்னு. அந்த அவகாடா அப்படிங்கக்கூடிய பழம் ஆஸ்டெக்குகளால் சாப்பிடக்கூடிய பழம். மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரான ஆஸ்டெக்ஸ் தான் அவகாடாவை விளைவித்தாங்க. அஸ்டெக்ஸ் தான் முதல்ல சாப்பிட்டாங்க. அந்த பழம் அமெரிக்காவுக்கு போனது. இங்கே பயணிகளாக வந்த மருத்துவர் அவங்க குழு தான் அமெரிக்காவுக்கு கொண்டு போனது. இதை எப்படி இந்த பழத்துக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறதே அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவங்க படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன், இல்லைன்னா படிக்கட்டும், படித்து பாருங்கள். அவகாடாங்கிற அந்த நேம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு எத்தனை மாற்று பெயர்கள், 26 வேறு வேறு பெயர்கள் வச்சாங்க. அந்த பழம் சுவை இல்லாமல் இருப்பதில்லை, அதுக்கு பேர் வைக்கிறதே உலகத்தில் பெரிய இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு சுவையற்ற பழமாக இருக்கும்போது நம்ம ஊரில் வெண்ணெய் பழம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. வெண்ணெய் மாதிரி இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது, சுவையற்ற பழமாக இருக்குது அப்படின்னு.
அந்த பழம் சுவையற்றதாக இல்லை, தான் வாழ்க்கை அப்படி இருக்குங்கிறதுக்காக அதை ஒரு அடையாளமாக வைத்திருக்காங்க. எனக்கு பிடித்தது, ஒருவர் ஏன் தன்னை ஒரு கனியோடு அடையாளப்படுத்திக்கிறார், பழத்தோடு அடையாளப்படுத்திக்கிறார். அதுவும் தமிழ் மரபில் இருக்குது. ஔவை பனம்பழத்தோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. பனம்பழத்தை பாடியவர் யாருன்னு பார்த்தா ஔவையை தான் பாடியிருப்பாங்க. எனக்கு பனம்பழத்தை பிடிக்கும். அந்த பனை விளைகிற ஊர்லேருந்து வந்தவன். அதை நீங்கள் சுட்டு சாப்பிடுகிற போது பனம்பழத்தில் இருக்கக்கூடிய வாசனை இருக்குது இல்லையா, ருசி இருக்குல்ல, அது அவலாதியானது. இன்னொன்று, அந்த சிவந்த பனம்பழத்தினுடைய நார் ஒரு முதிய பெண்ணினுடைய தலைமயிரை போல தான் இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அப்போது ஒரு பழத்தை தன்னுடைய அடையாளமாக மாற்றுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு ஒரு கவிஞனுடைய இடம் இருக்குதுன்னு அர்த்தம். இது போல் ஆர்மீனியன்ஸ் எல்லாருமே மாதுளையை தன்னுடைய அடையாளமாக வைக்கிறாங்க. அந்த இனமே தன்னுடைய அடையாளமாக ஒரு மாதுளையை தான் சொல்லுது, மாதுளை எங்களோட பழங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு சமூகம் வேறு வேறு பழங்களை, வேறு வேறு உணவுப் பொருட்களை வைத்திருக்கு. இவர் கவிதையில் நடந்த ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறது அப்படின்னா, ஒரு தமிழ் கவிதைக்குள் இவர் ஒரு நூடுல்ஸை கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் கவிதை எவ்வளவு நெகிழ்வானது, எவ்வளவு எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்த்தா, தமிழ் கவிதைக்குள் ஒரு பரோட்டாவை சங்கர் ராமசுப்ரமணியன் கொண்டு வந்திருக்கார். தமிழ் கவிதைக்குள் இவங்க ஒரு நூடுல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நூடுல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒன்றே சீனர்களுடைய, ஜப்பானியர்களுடைய ஒன்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து அவங்களுடைய உணவு அரிசி மாவில் தயாரிக்கக்கூடிய நூடுல்ஸ் அவங்க வீட்டில் செய்து சாப்பிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அது உணவுப் பொருளாக கடைகளில் விற்பனையானது. ஆனால் அப்போ அதை படித்த உடனே எனக்கு தோணுது, எப்பாவது எங்கேயாவது ஒரு ஜென் பொயட்ரியில் நூடுல்ஸ் இருக்கா என்ன? இவ்வளோ ஜென் எழுதியிருக்காங்க. எல்லாரும் வெளியில் கட்டாயம் ஜப்பானில் 1000 வருஷத்தில் ஜென் கவிகளில் நூடுல்ஸ் சாப்பிடாத கவிஞரே இருந்திருக்க மாட்டான். ஒரு ஜென் கவியிடம் கூட ஒரு நூடுல்ஸோட வரி கிடையாது, ஒரு சைனீஸ்லேயும் கிடையாது. ஆனால் ஒரு தமிழ் கவிதை ஒரு நூடுல்ஸை பற்றி எழுதுகிற, நூடுல்ஸின் வழியாக வாழ்க்கையினுடைய சூடும் சுவையும் ஆறாமல் இருக்க வேண்டும், நம் வாழ்க்கை என்பது ஒரு முழு நூடுல்ஸ் தான் அப்படின்னு எழுத முடியுது. அப்போ இதனுடைய மறுபக்கத்தை யோசித்து பார்த்தேன். இதனுடைய மறுபக்கம் என்ன அப்படின்னா, சீனர்கள் விரும்பி தோசை சாப்பிட்றாங்க. நானே சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன். கோமல விலாஸில் நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஆளில் சைனீஸும் இருப்பான், மலாயும் இருப்பான், இட்டாலியன்ஸ் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்காரர்களுக்கு நம்ம தோசையை பிடிக்கும். என்றாவது ஒரு சீன கவிதையில் தோசைக்கு இடம் இருக்கா என்ன? அல்லது இவ்வளோ ஆண்டு காலமாக இந்திய உணவுகளில் ஏதேனும் ஒரு உணவு வேறு ஏதாவது ஒரு மொழியினுடைய கவிதைக்குள்ளாடி போயிருக்குமா? ஒரு இட்லி எப்போது ஜப்பானோட யாராவது ஒரு கவிஞரில் இட்லியை சாப்பிடுவதை பற்றி ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரானா? இருக்காது. அதுதான் தமிழ் கவிதையினுடைய சிறப்பு. அதுதான் தமிழ் கவிதைக்குன்னு இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மையினுடைய உச்சம். எங்கே உலகத்தினுடைய என்ன நடந்தாலும் தமிழ் கவிதை அதை தனக்குள்ளே வாங்கிக்கிடுது. வாங்கிக் கொள்வதோடு அதை தமிழ் வயப்படுத்துகிறது. உண்மையில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் முதல்ல அது ஒரு சீனதாக இருப்பதுன்னு அவங்களே அதை எழுதியிருக்காங்க. ஒரு நூடுல்ஸ் சாப்பிடுவது என்பது சீனாவினுடைய மிச்சம் அப்படின்னு. இப்போ கூட சைனீஸ் ஃபேமிலியில் அந்த பிள்ளைங்க பீஸா பர்கர் சாப்பிடும் போது அவங்க பெற்றோர்கள் நூடுல்ஸ் சாப்பிடு அப்படின்னு அவங்கள சீன மரபினுடைய அடையாளத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க. நூடுல்ஸ் பற்றி நிறையாவே கவிதைகள் எழுதியிருக்கு. எப்போ அது நீங்கள் நேராக இருந்தால் இணையத்தில் தேடி பாருங்கள், நூடுல்ஸ் போயம்ஸ்ன்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ பேர் நூடுல்ஸ் பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழில் அப்படி ஒரு கவிதையை ஒருவர் எழுதும்போது தமிழ் கவிதைக்கு ஒரு சின்ன புதிய வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தை ஒருவர் வேறு ஒரு நிலத்தில் வேறு ஒரு வாழ்க்கையிலிருந்து போய் எழுதுகிறார். இவ்வளவு நாடுகளுக்கு தமிழர்கள் வேறு வேறு காரணங்களுக்காக பிரிந்து வாழ்ந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய வாழ்க்கையை எழுதுகிறவர்கள் ரொம்ப குறைவு. எங்கே போனாலும் நம்ம வாழ்க்கையை தான் எழுதுவாங்க. அங்கே ரசம் கிடைக்கல, அங்கே சாம்பார் கிடைக்கல, அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கலங்கிறதே தான் எழுதிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஊரினுடைய உணவை, அந்த வாழ்க்கையை எழுதுவது, அந்த வாழ்க்கையின் ஊடாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வருது, சைனாவோட இது வருது, இப்போ நாசிக்கு பற்றி எழுதுனாங்க. எல்லாமும் சிங்கப்பூரினுடைய வாழ்க்கை. நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். எனக்கு சிங்கப்பூருக்கு நிறைய முறை போயிருக்கேன். சிங்கப்பூரில் காயா அப்படின்னு ஒரு டோஸ்ட் இருக்குது. காயா டோஸ்ட் அது ஒரு ப்ரெட்டில் தடவி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, முட்டை, வெண்ணெய், கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு காயா டோஸ்ட். அது ஒரு இனிப்பும் வித்தியாசமான சுவையாக இருக்கும். நான் ஒரு 3-4 நாட்கள் அந்த ஊரில் வேறு வேறு காயா டோஸ்ட் சாப்பிட்டேன். திருப்பி வாங்கிட்டு வந்தேன். திருப்பி வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னாடி இந்த சுவை பிள்ளைங்களுக்கு பிடிக்கலை, இந்த சுவை இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அது ஒரு சிங்கப்பூரினுடைய அடையாளமாக மாறிடுச்சு. இப்போ போகாத நினைவு கொள்ளும் போது சிங்கப்பூரில் சாப்பிட்டோமே அப்படின்னா, ஒரு நகரை, ஒரு வாழ்க்கையை, ஒரு உணவு எங்கோ ஒரு அடையாளமாக மாற்றிடுது. அப்படி அவங்களோட கவிதைக்குள்ளாடி நிறைய இருக்குது. அவரோட கவிதையும் சரி, அவர்களுடைய கட்டுரையும் சரி, ஒரு
நம்ம வாழ்க்கையில் இருந்த இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வாழ்க்கையை அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை எழுதுகிறது. இவங்க 2 பேரை படித்த உடனே நான் இன்னொருவரையும் உடனே இதோட இணைத்து படிக்க நினச்சேன். அது இளங்கோ கிருஷ்ணன். ஏன்னா அவருக்கும் இந்த கவிதை தொகுப்புகளுக்கும் இடையில ஒரு இணைப்பு இருக்கிறத பார்த்தேன். இவர் கவிதையில் தான் நான் முதலாக பசியை பற்றிய ஒரு புதிய பார்வையை எழுதுகிற நவீன கவிஞராக பார்க்குறேன். தமிழ் மரபில் பசி எக்கச்சக்கம் எழுதப்பட்டது. ரொம்ப சொன்னால் புறநானூறு முழுவதும் பசியினுடைய பாட்டு தான். அதில் பசியை என்னென்னலாம் சொல்கிறாங்களோ இருக்குது. இவர் முழுதும் புதிதாக பசியை வேறொரு இடத்தில் வேறொரு குரலில் வேறு ஒன்றாக சொல்கிறதோர் மறுக்கிறார். அவருடைய கவிதைக்குள்ளாடி இருக்கக்கூடிய கோபம் அது கோபமாக இல்லாமல் கேலியாக வெளிப்பட்டுட்டே இருக்குது. அதுதான் கவிதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பே. கவிஞன் கோவித்து கொள்ளும் போது அவன் கோவிக்கிறதில்லை, சாபம் கொடுக்கறதில்லை, மாறாக ஒரு கேலியை வெளிப்படுத்துகிறான், ஒரு பெருஞ்சிரிப்பை சிரிக்கிறான். எப்போது இவர்கிட்ட இருக்குது காய சண்டிகைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் ஒரு பிச்சைக்காரரோட பாத்திரத்தில் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக மாறியது. பசியை பற்றி, அடிப்படை மனித உறவுகளை பற்றி, அதனுடைய மரபில் இருந்த குரலிலிருந்து மாறுபட்ட ஒரு குரலை உருவாக்குறது, தன்னை தன் காலத்தினுடைய அடையாளமாக அல்ல முந்தைய காலத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டே இந்த கால வாழ்க்கையை சந்திக்கிறதுங்கிறது அவர் கவிதையில் இருக்குது. இவங்க 3 பேருமே ஒரே புள்ளியில் இணைகிறாங்க. என்னென்னா, இந்த வாழ்க்கையின் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை வெளியில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய புற உலகத்தினுடைய இந்த இயக்கத்தின் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை, இதை நாங்கள் சொல்ல முற்படவும் இல்லை, நாங்கள் வேற ஒன்று சொல்கிறோம். ஆனால் அவரவருக்கான ஒரு குரலும் அவரவருக்கான சொந்த வெளியும் அவரவருக்கான சொந்த நிலப்பரப்பும் இருக்குது. அதுக்காக அவர்கள் 3 பேரையுமே நான் வாழ்த்துறேன். ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். குழந்தைகளாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கைகளை கால்களாக நடந்தோம். கைகளை பயன்படுத்தி குழந்தைகள் கால்களாக நடந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்த பிறகு கைகளாக மட்டுமே இருந்துச்சு, கால்களாக இருக்காது. கால்களுடைய நினைவு எதுவுமே கைகளுக்கு கிடையாது, கைகளுடைய நினைவு எதுவுமே கால்களுக்கு கிடையாது. ஒரே உடலில் இருந்தாலும் கைகள் எறிகிற முக்கியத்துவத்தை கால்கள் பெறாது. ஆனால் உங்கள் படுக்கையில் அந்தரங்கமான தருணங்களில் உங்கள் கைகள் பழையபடி கால்களாக மாறுகிறது. நீங்கள் கால்களால் படுக்கையில் நடந்து போகிறது போல் கைகளால் நடந்து போகிறீங்க. அப்போது கால்கள் செய்த பணியை கைகள் செய்யும்போது கைகள் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறது. கவிதை ஒரு பொருளை இன்னொரு பொருளாக செய்யும். கைகள் கால்களாக இருந்த நாட்களை தான் கவிதை எழுதுமே தவிர கால்களை தனியாக எழுதாது, கைகளை தனியாக எழுதாது. ஒரு சச்சிதானந்தருடைய கவிதை இருக்கிறது. அவர் கவிதை சத்யநாதன் சொல்கிறாரு, ஒரு மீன் கவிஞனிடம் சொன்னது அப்படின்னு அந்த கவிதை. அந்த மீன் கவிஞனிடம் சொல்லுகிறது, என்னை ஒருபோதும் பெண்களின் கண்களோடு ஒப்பிடாதீர்கள், நானே ஒரு பெண் தான் அப்படின்னு. அப்படின்னா ஒரு மீனுக்கு மறுக்கிறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. அதை ஏன் கண்ணோட ஒப்பிடுற, நான் தனி மீன் தான். அடுத்த வரி இருக்கிறது, தலையை மட்டும் ஒரு பெண்ணாகவும் உடல் முழுவதும் மீனாகவும் வைத்துக்கொள்ள ஒன்றை நீங்கள் தயவு செய்து உருவாக்காதீர்கள், அதையெல்லாம் எங்களால் தாங்க முடியாது. ஒரு மோதிரத்தை விழுங்கிவிட்டு வரலாற்றினுடைய சாட்சியமாக மாற எங்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் கடைசியாக சொல்லுகிறது, முடிந்தால் பச்சை தண்ணீரில் பச்சையாக எங்களை நீந்து விடுங்கள் அப்படின்னு. உண்மையில் ஒரு கவிதை பச்சை தண்ணீரில் பச்சையாக நீந்த விடுகிற ஒரு மீனை பார்ப்பதும் ரசிப்பதும் எதையும் அதன் மீது வைக்காமலே அதோடு இணைவு கொள்வதும் தான். இந்த தருணத்துக்கு நன்றி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதை நூலகத்தை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி.